அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மார்ச் மாதத்திற்கான டேரோ ரீடிங் பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை நீங்க எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஐ ஹாவ் 4 groups here. நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்ட்ஸ்ல இருந்து உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. You can pause the video if you like and choose the group which you're most drawn to. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ குரூப் நம்பர் 1 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜி என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க ஒரு டிஃபென்ஸ் மோட்ல இருக்க போறீங்க இந்த மார்ச் மாதத்துல. இது எதனால நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்பவே கடுமையா இருந்திருக்கலாம். உங்களோட பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய மன வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களோட பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்ல நீங்க எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது உங்களோட மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. வித் திஸ் 6 of emotions. உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நபர்கள், ஏன்னா யூ ஹேவ் திஸ் குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ், குவீன் ஆஃப் சர்ட்ஸ் அண்ட் தி எம்ப்ரஸ். இது ஒரு சில பேருக்கு 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கலாம். உங்களை தரக்குறைவா பேசியிருக்கலாம், தகாத வார்த்தைகளால பேசியிருக்கலாம். அதுவும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்ல. அதனால மனதளவுல நீங்க ரொம்பவே காயப்பட்டிருக்கீங்க. தட்ஸ் வை யூ ஹேவ் திஸ் பீரியட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் லெசன்ஸ் டு பி லேர்ன்ட். இல்ல ஒரு சில பேருக்கு உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இல்ல ஃபேமிலி ஈவெண்ட்க்கு உங்களை அழைக்காம இருந்திருக்கலாம், உங்களை இன்வைட் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல இன்னும் சில பேருக்கு உங்களை இன்வைட் பண்ணி அந்த இடத்துல உங்களை வேற மாதிரி நடத்திருக்கலாம். உங்களோட பிரசன்ஸே அவங்க இக்னோர் பண்ணிருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணும் போது கூட அவங்க வேற வேலையில பிஸியா இருக்க மாதிரி அவங்கள காமிச்சிட்டு அவங்க அங்கிருந்து போயிருக்கலாம். உங்களை நிராகரிக்கணும் அப்படின்ற எண்ணத்திலேயே அவங்க செயல்பட்டுட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்க மனசை ரொம்பவே ஆழமா பாதிச்சிருக்கு. ஸோ குரூப் நம்பர் 1, இந்த மார்ச் மாதத்துல நீங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்கிறதுல. That is why you have this temperance as your first tarot card in your reading. ஏன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்றது நம்ம கையில இல்லை இல்லையா? ஸோ அவங்க நடந்துகிட்டது அவங்க எண்ணத்தோட வெளிப்பாடு இல்லையா? உங்க மேல இருக்கக்கூடிய பொறாமைனால கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு உங்க மேல இருக்கக்கூடிய பகைமை உணர்வுனால இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை நீங்க இதுல செலவழிக்க தேவையில்லை அப்படின்றது தான் உங்களோட ரீடிங்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. தட் இஸ் வை யூ ஹேவ் திஸ் ரிலீஸ் அண்ட் லெட் கோ. யூ ஹேவ் லெசன்ஸ் டு பி லேர்ன்ட். இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான பீரியட் தான் உங்களோட லைஃப்ல இப்போ நீங்க கடந்து வந்தது. இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க கடந்து வந்தது உங்க மனசுக்கு மிகுந்த வலியும் வேதனையும் கொடுத்திருக்கோம் அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்திட்டு இருக்கிறதா பாருங்க. ஒரு ஹையர் பர்பஸ் இருக்கிறதா பாருங்க. ஸோ இந்த மார்ச் மாதத்துல உங்களோட மனசுல ஒரு மந்திரமா ஒலிக்க வேண்டியது, நான் மன தைரியமும் மன துணிவும் நிறைந்த ஒருவர். மன தைரியமும் துணிவும் நிறைந்த ஒருவர் அப்படின்னு இதை நீங்க அடிப்படையா வச்சு உங்க மனசுல இருக்கக்கூடிய காயங்களையும் ஆற்றி, பயமாகட்டும், குழப்பமாகட்டும், இல்ல நீங்க பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்றீங்க பாத்தீங்களா, அந்த நிலையாகட்டும், இதெல்லாம் உங்க மனசுல இருந்து நீக்கி உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் இந்த மார்ச் மாதத்துல. மற்றவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிவும் நிறைந்த ஒருவரா நீங்க உங்களை வெளிப்படுத்திக்கும் போது நீங்க இன்டைரக்டா ஒரு மெசேஜ் நீங்க கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. எதுவாக இருந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன், எதிர் சந்திக்க தயாரா இருக்கேன். எந்த ஒரு அவப்பெயரையும் அவ மரியாதையும் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு உங்களோட நிலைப்பாட நீங்க வெளிப்படுத்தும் போது
இந்த மாதிரி குறுகிய எண்ணத்தோட உங்களை அசிங்கப்படுத்தணும், உங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னு செயல்படுறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு தக்க பதிலடியா இருக்கும் இது. ஸோ குரூப் நம்பர் 1, நீங்க பிப்ரவரி மாதத்துல என்னெல்லாம் சந்திச்சீங்களோ, எதனால நீங்க இந்த மாதிரி ஒரு எனர்ஜில 9 ஆஃப் சர்ட்ஸ் எனர்ஜில இருந்துட்டு இருக்கீங்களோ, இதெல்லாம் கடந்து நீங்க வர போறீங்க. You're rising above the situation, group number 1. And also இந்த டீ லீஃப் கார்ட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் a spiritual growth. அதனால இந்த குறிப்பிட்ட விஷயம் இருக்கு இல்லையா, இது ஒரு உயர்ந்த காரணத்திற்காக தான் உங்களுக்கு நடந்திருக்கு. மேபி ஒரு சில விஷயங்கள் மறைந்து இருந்திருக்கலாம் இத்தனை மாதங்களா, ஆண்டுகளா. ஒரு சில பேருக்கு நீண்ட நாட்களா மறைக்கப்பட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் வெளிவந்திருக்கும், உண்மை வெளிவந்திருக்கும். அதுக்கு நீங்க ஒரு கருவியா செயல்பட்டிருக்கீங்க. அதுதான் என்னால பார்க்க முடியுது. வேற என்ன மெசேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். குரூப் நம்பர் 1. So with Queen of Pentacles, 4 of Wands, the Empress, 7 of Pentacles, and இந்த ஆர்க்குல இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா increase in material wealth. So இந்த மார்ச் மாதத்துல ஒரு சில பேர் நீங்க ரொம்ப மாதங்களா இல்ல வருடங்களா நீங்க காத்துட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைச்சுக்கிறது நீங்க ரொம்ப நாட்களா தேடிட்டு இருந்திருக்கலாம். இல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அதுக்காக பணம் ஏற்பாடு நீங்க பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல லோனுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதத்துல இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ரொம்ப நாளா லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாங்ஷன் ஆகுறது தான் பார்க்க முடியுது. சாரி, கேமரால ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகுறத பத்தி பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட நீண்ட நாள் ஆசையான உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்குறதாகட்டும், இல்ல வீடு கட்டுறதுக்காகட்டும், அதுக்கு தேவையான பணம், பொருள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நீங்க ரெடி பண்றீங்க, அரேஞ்ச் பண்றீங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில பேருக்கு with Queen of Pentacles, 4 of Wands and the Empress, இது உங்களோட ஹவுஸ் வார்மிங் செரிமனியா கூட இருக்கும். இந்த மார்ச் மாதம் உங்க வீடு கிரகப்பிரவேசம் நடக்குமா இருக்கும். ஸோ நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் அழைச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதங்கள் கழிச்சு நீங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணுவீங்களா இருக்கும். And also with 6 of Emotions, Queen of Swords, 9 of Swords, Page of Swords, 3 of Pentacles and Ace of Swords, இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல ஒரு சூப்பர் கிளாரிட்டி வருது. நான் ஆல்ரெடி உங்க ரீடிங் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதை இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்றது இந்த Queen of Swords and Ace of Swords. இந்த பிப்ரவரி மாதத்துல இல்ல கடந்த சில மாதங்களா உங்களை மிகுந்த மன வலியிலையும் வேதனையிலையும் கொண்டு வந்துட்டு இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் முடிவுக்கு வருது. அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்றீங்களோ இல்லையோ, ஏன்னா இதுல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்க மனச நீங்க இதுல செலுத்த போறது இல்ல அப்படின்ற முடிவு தான் நீங்க எடுக்கிறீங்க. அந்த தெளிவு தான் உங்களுக்கு பிறக்குது. உங்க மனசை எப்படி நீங்க குணப்படுத்துறீங்க, தேவையில்லாத இந்த விஷயங்களை உங்க மனதுல இருந்து நீங்க நீக்குறீங்க. இந்த பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்ற நிலையில இருந்து மாறி நீங்க எந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்கு வர போறீங்க பாருங்க. லைக் திஸ் Queen of Swords ஒரு அரியணையில உட்கார்ந்துருக்காங்க, ஒரு த்ரோன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பவர் அண்ட் மெஜஸ்டி பாருங்க. ஸோ இந்த 6 of Emotions ஆகட்டும், இந்த 9 of Swords ஆகட்டும், உங்களை திரும்ப திரும்ப தொந்தரவுப்படுத்துற அந்த எண்ணங்கள், தீராத கவலைகள், இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைவுகள், இது போன்ற விஷயங்களை உங்க மனசுல இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க. so that you can stand in your own power, group number 1. ஆனா உங்களோட ரீடிங்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்டிலிட்டிஸ்லயே ஆகட்டும், இவர் ஒரு சார்ட் பிடிச்சிட்டு இருக்காரு, Queen of Swords, அவங்க ஒரு சார்ட் பிடிச்சிட்டு இருக்காங்க, Ace of Swords இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்லர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. இது ஒரு வகையான மான் தான், அதோட கொம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு
ஒரு வாக்குவாதத்திற்கு பிறகு, ஒரு கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு ஒரு உண்மையை நீங்க வெளிக்கொண்டு வரீங்க. இது நாள் வரைக்கும் இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்த அந்த இதெல்லாம் நீங்க உடைக்கிறீங்க. மன தைரியமும், துணிவும், தன்னம்பிக்கையும் நிறைந்த இடத்துல இருந்து நீங்க செயல்படும் போது, இது உங்களால எளிதில செய்ய முடியும். And you also have Page of Swords and Three of Pentacles. உங்களோட லைஃப்ல என்ன வேணா நடந்துட்டு போகட்டுமே, 4 பேரு 4 விதமா பேசட்டும், இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு உங்க காதுக்கும் வரும். நீங்க இந்த பேஜ் ஆஃப் சர்ச்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி நிறைய பேப்பர்ஸ், நிறைய புக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? ஒருத்தர் அவங்களோட கருத்து தெரிவிப்பாங்க, இல்லாத ஒண்ணு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்க அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கண்டுக்க போறது கிடையாது. இதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ண போறீங்க. உங்களோட முழு கவனமும் உங்களோட வேலையில இருக்கிறதா இந்த 3 ஆஃப் பென்டிகல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மார்ச் மாதத்துல உங்களோட வேலை பலு அதிகமா இருக்கும் சில பேருக்கு. அதனால இது மாதிரி சிலி ஃபைட்ஸ், இந்த பெரி ஃபைட்ஸ், இந்த ஈகோ கிளாஷ், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இடம் கொடுக்க போறது இல்லை. ஸோ யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் வாட் இஸ் ட்ரூலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அந்த ஒரு மாற்றம் தான் நீங்க கொண்டு வர போறீங்க இந்த மார்ச் மாதத்துல. ஒரு சில பேருக்கு இந்த 3 ஆஃப் பென்டிகல்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய பே ஹைக், பே ரேஸ், போனஸ் இதெல்லாம் கூட ரெப்ரசன்ட் பண்ணும். உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம், ஊதிய உயர்வு, இதெல்லாம் தான். ஸோ இந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் போது நீங்க இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், சென்ற மாதம் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட உயர்ந்த நன்மைக்காக தான் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்க. பழசெல்லாம் விட்டுட்டு இதுல இருந்து என்ன வாழ்க்கை பாடம் நீங்க கத்துக்கிட்டீங்களோ அதை மட்டும் எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மீது நீங்க கவனம் செலுத்துறீங்க. உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்கிற முயற்சி செய்ய போறீங்க. ஒரு சில பேருக்கு உங்களோட ஃபேமிலியில ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்கு. நல்ல விஷயங்கள், உங்களோட வீடு கிரகப்பிரவேசமாகட்டும், இல்ல உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டுற முயற்சியா இருக்கட்டும், இல்ல வாங்குற முயற்சியாகட்டும், இதெல்லாம் நல்லபடியா நடக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். உங்களோட நீண்ட நாள் ஆசை நிறைவேறத பார்த்துட்டு இருந்தோம். தன்னம்பிக்கையும் துணிவும் தைரியமும் நிறைந்த ஒருவரா இருந்து செயல்பட போறீங்க இந்த மார்ச் மாதம் தொடங்கி. இந்த குவீன் ஆஃப் சார்ட்ஸோட எனர்ஜிக்கு நீங்க வரும்போது அந்த மாற்றத்தை நீங்களே உங்களுக்கு முதல்ல கொண்டு வரீங்க. ஸோ உங்களை நீங்க மதிப்பா நடத்திக்கும் போது, உங்களை நீங்க உயர்வா நடத்திக்கும் போது, இந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் தகுதியானவன் நான் அப்படின்னு நீங்க வெளிப்படுத்திக்கும் போது மற்றவங்களும் உங்களை அது போல நடத்த தொடங்குவாங்க. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு உண்மை வெளிவர மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, வித் ஆல் தீஸ் சார்ட்ஸ். அதனால நீங்க ஒரு ட்ரூத் சீக்கரா இருப்பீங்க. ரொம்ப நாளா புதைந்திருந்த ஒரு உண்மை இந்த மார்ச் மாதத்துல வெளியே வரலாம். அதுக்கு நீங்க ஒரு முக்கிய கருவியா இருந்து செயல்படுவீங்களா இருக்கும். விஷ் யூ த பெஸ்ட் குரூப் நம்பர் 1. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் subscribe to Rainbow Blessings and also please share it with your friends and family. உங்களை அடுத்த வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். குரூப் நம்பர் 2 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டாரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜி என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நீங்க ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வர போறீங்க. இப்போ நீங்க இருக்கிற நிலையில எல்லாம் அப்படியே செதறின மாதிரி இருக்கலாம், ஒரு அலைன்மெண்ட் இல்லாம இருக்கலாம், ஏனோ தானோ நீங்க இருந்துட்டு இருக்கலாம், எதையுமே முறையா நீங்க செய்யாம இருக்கலாம். ஆனா இந்த மார்ச் மாதம் தொடங்கி உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறதுனால உங்க வாழ்க்கையை எப்படி சீரமைக்கிறது, உங்களோட உயர்ந்த நன்மைக்காக ஒரு சில விஷயங்களை நீங்க சரி செஞ்சுக்கிறது. ஒரு சில பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கலாம், ரொம்ப நாளா நீங்க அதை மாத்திக்கணும்னு நினைக்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லைன்னாலும் நீங்க தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஒரு அடிக்ஷன் இருக்கலாம். ஸோ இதுல இருந்து வெளியில வரணும். இதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுனால உங்க வாழ்க்கையை நீங்க இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போலாம், இன்னும் சிறப்பா எடுத்துட்டு போலாம், நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இதனால நடக்கும் அப்படின்ற ரியலைசேஷன் வர்றதுனால இந்த பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். உங்களோட இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு 2 டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கிடைக்குது. இது ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களை பற்றியது, இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒருத்தரை பத்தி இருக்கு.
இது உங்களோட ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட காலீக், யாரா வேணா இருக்கலாம். ஸோ முதல்ல நம்ம உங்களை பத்தி பார்ப்போம். ஏன்னா உங்களோட ஓவரால் எனர்ஜியாவும் என்னால அதுதான் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது என்னன்னா, with 5 of Pentacles, 7 of Pentacles and 7 of Swords, உங்களுக்கு ஒரு லேக் மென்டாலிட்டி இருக்கலாம். உங்களை நீங்களே குறைவா மதிப்பிட்டுக்கலாம். with 3 of Cups appearing twice in your reading, நீங்க மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட காலீக்ஸ், உங்களோட குடும்பத்துல இருக்க மற்றவங்களோட நீங்க உங்களையே ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க அவங்களெல்லாம் விட ஏதோ ஒரு வகையில நீங்க குறைவா இருக்கீங்க. அவங்கள விட நீங்க ஸ்டேட்டஸ்ல குறைவா இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் மிகுதியா இருக்கு, உங்களுக்கு குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க. அதுதான் இந்த 7 of Voicesல என்னால பார்க்க முடியுது. 7 of Voices அப்படின்றது 7 of Swords தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இன்னும் ஒரு சில பேருக்கு இது உங்களோட சோம்பேறித்தனமா இருக்கலாம், காலம் தாழ்த்துறதா இருக்கலாம், ஒரு லெத்தார்ஜிக்கான ஆட்டிடியூட் இருக்கலாம். இது பொறுமையா செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்ப இதை உடனே செஞ்சு முடிக்கணுமா அப்படின்னு இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இப்போ ஜாலியா இருக்கிறதுக்கு, இப்போ எப்படி உங்களை நீங்க ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலையில நீங்க இருப்பீங்களா இருக்கும். அதுதான் இந்த 7 of Swordsல என்னால பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்களோட ஆஃபீஸ்லயும் சரி, உங்களோட வீட்லயும் சரி, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆனா அதெல்லாம் விட இப்போ நான் ஃப்ரீயா இருக்கணும், இப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்குதான் நீங்க நம்பர் 1 ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. ஸோ உங்களோட மற்ற வேலை எல்லாமே அக்யூமுலேட் ஆயிடும், அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே போகும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், என்னை யாரும் தொல்லை பண்ணாதீங்க, இது என்னோட டைம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. இப்பதான் 10:30 ஆன மாதிரி இருந்தது, அதுக்குள்ள 1 o'clock ஆயிடுச்சா, என்ன எப்படி டைம் போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க மீதி இருக்க டைம்ல இந்த 3 of Pentacles நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி உருண்டு பிறண்டாவது இந்த வேலையை முடிக்கணும், உங்களோட ஆஃபீஸ் வேலையை முடிக்கணும், அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல இருக்க வேலையும் பார்க்கணும், இல்ல வெளியில போற வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் ஒரே டைம்ல குறுகிய டைம்ல முடிக்கணும் அப்படின்னும் போது இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு பர்டன் ஆயிடும் இல்லையா. இது எதுவாக இருந்தாலும் சரி, உங்க ரீடிங் ஆரம்பத்துல நான் சொன்னது மாதிரி நீங்க மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகட்டும், இல்ல ஒரு சில பழக்க வழக்கங்களை இது உங்களுக்கு எந்த நன்மையும் பயக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க தொடர்ந்து அதை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இதெல்லாம் மாத்திக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இங்க இருந்து நம்ம புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க எண்ணி செயல்பட தொடங்க போறீங்க இந்த மார்ச் மாதத்துல இருந்து. அதனால உங்களுக்கு நன்மை பயக்காத விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரீங்க. That is why you have leave the past behind and let it go. அதனால இது வரைக்கும் நீங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து நீங்க செயல்பட்டிருந்தாலும் that's okay இல்லையா. ஏன்னா சில விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இல்லையா. ஏன்னா நம்ம நிறைய செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் நம்ம அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு வருவோம். இந்த ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் கூட எனக்கு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்கு, உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கு. எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கணும், அவங்களால முடியுதுன்னா நம்மளாலேயும் முடியும், நம்மளுக்கும் அந்த திறமை இருக்கு அப்படின்னு உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு செயல்படும் போது இதெல்லாமே மாறும் இல்லையா. இதெல்லாம் மாற்றக்கூடிய அந்த ஆற்றல், அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல உணர்வீங்க. சோ இந்த ஒரு மாற்றத்தை உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சு செயல்பட போறீங்க. அதனாலதான் உங்களோட ரீடிங்ல உங்களோட மெயின் ஆரக்கிளா we have the crow and dogwood. அதோட கீவேர்ட் பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ். உங்களோட உள்ளுணர்வே உங்களை சரியான பாதைக்கு வழி நடத்திட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது இது உங்களுக்கு வேற யாரும் சொல்ல போறது இல்லை. நீ இது இப்படி இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நீ கொண்டு வந்த பாரு, உங்க லைஃப் எங்கேயோ போக போகுது பாரு, நீ என்ன மாதிரி வரப்போற பாரு அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. இது உங்களோட உள்ளுணர்வே உங்களுக்கு இத கிளியரா எடுத்து காமிக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்.
இல்ல ஆல்ரெடி ரீசெண்ட் டைம்ஸ்ல அமைச்சு கொடுத்துருக்கோம். ஒரு சில தோல்விகள் நீங்க சந்திச்சிருப்பீங்க, ஒரு சில அவமானங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதனால நீங்க சரியான பாதைக்கு திருப்பப்படுறீங்க, வழி நடத்தப்படுறீங்க. உன்னால இதுக்கு மேலேயும் எவ்வளவோ முடியும், உன்னால சாதிக்க முடியும், அந்த அளவுக்கு ஆற்றலும் திறமையும் உனக்கு இருக்கு. அதையே நீ வீணடிச்சிட்டு இருக்க. தவறான பழக்க வழக்கங்களினாலேயோ தவறான சிநேகிதத்தாலேயோ நீ ஏன் உன்னை நீ இன்னும் தாழ்த்திக்கிட்டு போற? உனக்கு இன்னும் இவ்வளோ ஆற்றல் இருக்கு, இவ்வளோ திறமை இருக்கு. அதை நீ சரியா பயன்படுத்தும் போது உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கலாமே, உனக்குன்னு ஒரு பாதையை நீ உருவாக்கலாமே. நீ அந்த புதிய தொடக்கமாகட்டும், அந்த மாற்றமாகட்டும், இதெல்லாம் நீங்க கொண்டு வரும்போது, உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது, உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வரும்போது, நீங்க வெளியில இருந்தும் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ண தொடங்குவீங்க. உங்களை நோக்கி புதிய வாய்ப்புகள் வரும், நீங்க புதிய நபர்களை சந்திப்பீங்க. ரொம்ப நாளா நீங்க ஆவலா காத்துட்டு இருந்த அந்த அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். சோ இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு முக்கிய காரணமா இருப்பீங்க, அந்த ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வரதுனால. தட் இஸ் வை யூ ஹேவ் திஸ் டார்கெட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ உங்களோட அறிவை, உங்களோட ஆற்றலை நீங்க சரியா பயன்படுத்தும் போது, உங்களோட நேரத்தையும் காலத்தையும் நீங்க சரியா பயன்படுத்தும் போது, நீங்க மனசு வச்ச எதையும் உங்களால சாதிக்க முடியும் இல்லையா? சோ இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்திலேயே நீங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்றீங்க. அதுதான் இந்த 6 of Swordsல என்னால பார்க்க முடியுது. ஸ்லோவா இந்த இதுல இருந்து, இந்த மாதிரி ஒரு லேக் மென்டாலிட்டியில இருந்து, இல்ல இந்த மாதிரி உங்களையும் மற்றவங்களையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கறதாகட்டும், இல்ல உங்களோட ஓல்ட் ஹேபிட்ஸ், உங்களுக்கு எந்த நன்மையும் பயக்காத அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து நீங்க கிராஜுவலா அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும். இந்த லேசினஸ், இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், இதுல இருந்தெல்லாம் நீங்க விடுபட்டு ஒரு விவேகத்தோட செயல்படணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். இதற்கான முயற்சியை நீங்க செஞ்சிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில டெம்டேஷன்ஸ் வரதையும் பார்க்க முடியுது உங்களோட ரீடிங்ல இருந்து. யூ ஹேவ் திஸ் ஆப்பிள், டெம்டேஷன் வில் டெஸ்ட் யூ. அண்ட் 6 of Wheelsல பாத்தீங்கன்னா இந்த பர்சன் இந்த குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த ஃபிளாட்ரி ஆர்க்குள்ளேயும் பாருங்களேன், இது ஆப்பிள் மாதிரி தான் தெரியுது. அதனால இந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கு இல்லையா, நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மனநிலையில இருந்து நீங்க ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்க்கு நீங்க கிராஜுவலா மூவ் ஆகும்போது இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் வருது, இது ரொம்பவே நார்மல் தான். ஸோ இது நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம்? நம்மளோட மைண்டு நிறைய ட்ரிக்ஸ் பிளே பண்ணும் நம்ம கிட்ட. நான் உங்க ரீடிங் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும், இப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணணும், இப்போ நான் ஃப்ரீயா இருக்கணும், இப்போ நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது மேலோங்கி வரத்துக்கு ட்ரை பண்ணும். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன்ல இருந்தீங்க இல்லையா, இதெல்லாம் தான் எனக்கு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையெல்லாம் செய்வேன். அது என்னோட ஆஃபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, வெளி வேலையா இருந்தாலும் சரி. ஸோ எனக்கு இதுதான் முதல்ல முக்கியம், நான் அதெல்லாம் அப்புறம் பண்ணுவேன் அப்படின்னு உங்க ரீடிங் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தூண்டுதலுக்கெல்லாம் நீங்க இணங்காம, அதுக்கு நீங்க செவி கொடுக்காம, உங்களோட டார்கெட் என்ன, உங்களோட கோல் என்ன, நீங்க எதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்க இதுல இருந்து விடுபடணும்னு நினைச்சீங்க அப்படின்னு நீங்க திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது, நீங்க ஆரம்பிச்ச அந்த புள்ளியில இருந்து நீங்க திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கு நீங்க இரையாக மாட்டீங்க. இந்த எண்ணத்தை உங்க மனசுல நீங்க வளர விட மாட்டீங்க, ஆரம்பத்திலேயே அதை தட்டி விட்டுருவீங்க. ஸோ குரூப் நம்பர் 2, உங்க ரீடிங் ஆரம்பத்திலேயே நான் சொன்னது மாதிரி இந்த மார்ச் மாதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நீங்க பேலன்ஸ்க்கு கொண்டு வரீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் நம்ம த சேரியட் அண்ட் ஜஸ்டிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு பாதை இருக்கு, இங்க ஒயிட் கேட் அண்ட் பிளாக் கேட் இருக்கு, இங்க ஸ்கேல்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 7 of Voicesஓட இந்த பர்டிகுலர் இமேஜை நான் பார்க்கும்போது ஒரு மனதளவுல ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா. என்னோட கம்ஃபர்ட் ஜோன் இது, நான் இதுலயே இருந்துக்கிறேன், இது எனக்கு ரொம்ப சேஃபா இருக்கு, அதனால நான் எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வர விரும்பல, எனக்கு இது போதும் அப்படின்னு இருக்கிறது ஒரு பக்கம், நீங்க செய்யறதே செஞ்சிட்டு இருக்கிறது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய அனுபவம், உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நீங்க ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து செயல்படுறதுனால உங்களுக்கு வர இருக்க நன்மைகள், அடுத்தடுத்து நீங்க முன்னேற்ற பாதையில போகிறதாகட்டும், உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றதாகட்டும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ நீங்க எதை சூஸ் பண்றீங்க? அதனால குரூப் நம்பர் 2 இந்த மார்ச் மாதம் ரொம்பவே ஒரு முக்கியமான மாதமா இருக்க போது நீங்க ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க இருக்கீங்க. உங்களோட கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நீங்க மிக சிறந்த முடிவெடுத்து செயல்படுறதா என்னால பார்க்க முடியுது. அந்த மொமெண்டம் நீங்க கிரியேட் பண்றீங்க. வித் திஸ் சேரியட் என்னால அதுதான் பார்க்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இது ஒரு நெடுந்தூர பயணமா உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிஞ்சாலும் ஒன்ஸ் நீங்க அந்த ரொட்டீன்குள்ள வந்துட்ட போது இது ஒரு சுமையா உங்களுக்கு தெரியாது, இது ஒரு பாரமா உங்களுக்கு தெரியாது, இது ரொம்பவே இயல்பா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்களே வந்துருவீங்க. வித் 9 ஆஃப் கப்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட வேலைகளுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு முன்னுரிமை கொடுத்துட்டு உங்களுக்கான டைமும் கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டு ஒரு நாளைக்கான இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு திருப்தியோட ஒரு மன நிறைவோட மீதி இருக்க டைம்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்க செய்யலாம். அது உங்களுக்கான டைம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல நீங்க எப்படி செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செலவழிக்கலாம். அப்போ உங்களுக்கே ஒரு மன நிறைவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுதான் இந்த 9 ஆஃப் கப்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம முதல்ல பார்த்துட்டு இருந்த அந்த ஐயோ முடிச்சே ஆகணுமே இந்த 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நீங்க பார்த்தது மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையை நீங்களே உங்களுக்கு உருவாக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த டெட் லைன் வரும்போது இல்ல அந்த லாஸ்ட் மினிட்ல அறக்க பறக்க வேலை செய்யறது, உங்களையும் நீங்க டென்ஷன் ஆக்கி பக்கத்துல இருக்கவங்களையும் டென்ஷன் ஆக்கி அந்த அந்த சிரமம் நீங்க பட தேவையில்லை இல்லையா? அதுதான் இந்த 9 ஆஃப் கப்ஸ் என்னால பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு முக்கியமான மெசேஜ் உங்க ரீடிங்ல என்னால பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, with this 7 of voices, 3 of emotions which is 3 of cups, இன்னொரு முறை 3 of cups இருக்கு, இங்க 3 of pentacles இருக்கு, and the most important card you have flattery, and இது மாதிரியே ஒரு இமேஜிங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ask for help, and also apple temptation will test you. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர், இது உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், காலீகா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், அவங்க அவங்களோட சுயநலத்திற்காக உங்களை போலியா புகழலாம். அவங்களோட தேவைகளுக்காக உங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு முக்கியமான வேலை ஆகணுமா இருக்கும் அவங்களுக்கு. அதனால உங்களை ரொம்ப உயர்வா பேசுற மாதிரி பேசுவாங்களே தவிர்த்து மனதார அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்காது. உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். உங்களோட கெரியர் growth பார்த்து அவங்க பொறாமப்படலாம். இதெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வேலை உங்க வழியா ஆகணும், இல்ல ஒரு உதவி வேணும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக, இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், அதற்காக உங்களை புகழ்ந்து பேசுற மாதிரி, உங்களை மாதிரி வருமா, எவ்வளவு நல்லவ நீனு, எதுனாலும் நீ எனக்காக செய்வேன்னு எனக்கு தெரியும், ஏற்கனவே எவ்வளவோ உதவி நீ எனக்கு பண்ணியிருக்க, உன்னாலதான் நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு அனாவசியமா உங்களை புகழ்றது. மேபி உங்களுக்கே தெரியும் இது கொஞ்சம் டூ மச்சா இருக்கு, அதுவும் இவங்க வாயில இருந்து இது வருதா, இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு ஒரு உள் நோக்கத்தோட தான் இவங்க வந்திருக்காங்க, நீங்களே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா யூ ஹேவ் திஸ் தி க்ரோ அண்ட் டாக்வுட். கண்டிப்பா உங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் குரூப் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அதுல சந்தேகப்படவே தேவையில்லை. ஒரு சில பேர் ஃபைனான்சியல் ஹெல்ப் கேட்டு வரலாம், இல்ல எனக்கு யாருமே இல்ல நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு உதவி அப்படின்னு உங்களை நோக்கி வந்தாலும், இது ஒரு நல்ல எண்ணத்தோட உங்களை அப்ரோச் பண்ற மாதிரி தெரியல உங்களோட கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா உங்க மேல அவங்களுக்கு ஒரு கம்பேரிசன் இருக்கு, பொறாமை இருக்கு. இந்த 9 ஆஃப் வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா
உங்களுக்கு மட்டும் எல்லாமே நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. நீங்க ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கீங்க. உங்களோட கெரியர் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு மந்தமான ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. பணம் வரவும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறது. எதுவாக இருந்தாலும் உங்களோட இன்டெலிஜென்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். இந்த நபரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க உதவி அப்படின்னு கேட்டு வந்தாலும் சரி, இல்ல அவங்களோட ஃபோன் கால் இல்ல அவங்களோட மெசேஜ்ல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் காஷியஸா இருந்து செயல்படுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்களா இருக்கும், மெனிப்புலேட் பண்ணுவாங்களா இருக்கும். அவங்க பேச்சு திறமைய தவறா பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. இந்த 6 of Wheelsல கூட அந்த டெம்டேஷனுக்கான இமேஜ் பாக்குறீங்க பாருங்க. அவங்க சொல்ற பொய்கள் கூட உண்மை மாதிரியே இருக்கும். அதனால நிறைய பேர் நம்பிடலாம். மேபி உங்களுக்கு கூட ப்ரையர் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க இவங்க வழியா ஏற்கனவே சந்திச்சிருப்பீங்க. அதனால இத மேலோட்டமா பார்க்காம, இத சர்ஃபேஸ் லெவல்ல நீங்க பார்க்காம, உண்மையா இவங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக வராங்க, என்ன உள்நோக்கத்தோட வராங்க, அப்படியே இது ஒரு ஜென்யூனான ஹெல்ப்காக தான் வராங்களா அப்படின்னு ஆராய்ந்து முடிவெடுத்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ குரூப் நம்பர் 2, இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க. உங்களுக்கு துளி கூட நன்மை பயக்காத விஷயங்கள்ல இருந்து வெளியில வர போறீங்க. உங்களோட ஓல்டு ஹேபிட்ஸ்க்கெல்லாம் டாடா பை பை சொல்ல போறீங்க. நியூ ஹேபிட்ஸ் வளர்த்துக்க போறீங்க. உங்களோட உயர்ந்த நன்மைக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்க சிறப்பா எடுத்துட்டு போகணும், சிறப்பா அமைச்சுக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட நீங்க இந்த மார்ச் மாதத்தை அணுகிற மாதிரி இருக்கு. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல 1 மாசம் 2 மாசம் செஞ்சுட்டு நிறுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. திஸ் இஸ் அ லாங் ஜேர்னி. நம்மளோட உயர்ந்த நன்மைக்காக இந்த மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா இது எல்லாமே ஆயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையர் வைப்ரேஷன் இருந்து நீங்க செயல்படும் போது உங்களுக்கும் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும், மன நிம்மதி இருக்கும், மன நிறைவு இருக்கும். உங்களோட உங்க வாழ்க்கையை நீங்க பகிர்ந்துக்கிறவங்களுக்கும் நீங்க இதே மாதிரி ஒரு எனர்ஜியை ஷேர் பண்ணுவீங்க. உங்களை பார்த்து அவங்களும் இன்ஸ்பயர் ஆவாங்க, பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. விஷ் யூ த பெஸ்ட் குரூப் நம்பர் 2. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையாக அந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். குரூப் நம்பர் 3 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜி என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி யூ ஆர் ரைசிங் ஃப்ரம் த ஆஷஸ். குரூப் நம்பர் 3 இது நான் எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயின் ஆரக்கிள் த லிசர்ட் அண்ட் பிக்சர் பிளான்ட் ஆகட்டும் அல்லது டிசீட் ஆரக்கிள் ஆகட்டும், இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒருவர், உங்களோட கொலீக், உங்களோட ஃப்ரெண்ட் இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர் யாரா வேணா இருக்கலாம். நீங்க மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஒருவர் உங்களுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க செட் பண்ண இந்த ட்ராப்ல நீங்க மாட்டுவீங்க, இதுல விழுவீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ரொம்ப ஆசையா இருந்திருக்கலாம், உங்களை எப்படியாவது வீழ்த்தணும், உங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அவங்க இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பொறாமை இருந்திருக்கலாம் அவங்க மேல, ஒரு வெறுப்பு, ஒரு வன்மம் இருந்திருக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து அவங்க செயல்பட்டிருக்கலாம். இந்த மார்ச் மாதத்துல நீங்க யாரு அப்படின்னு நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க. உங்களை யாரும் வீழ்த்த முடியாது, இவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நீங்க ஒரு ஈஸி டார்கெட் நீங்க இல்ல அப்படின்னு நீங்க வெளிப்படுத்துறீங்க. உங்களை வெளியில இருந்து பார்க்கும்போது, உங்களை தூரமா இருந்து பார்க்கும்போது, இல்ல உங்களோட பழகும் போது
நீங்க ரொம்ப வீக்கான ஒரு பர்சன், மேபி நீங்க ரொம்பவே கைண்டான ஒரு பர்சனா இருக்கலாம், ஈஸியா எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம். நீங்க உங்களோட கைண்ட்னஸ் ஆகட்டும், உங்களோட தாராள குணமாகட்டும், உங்களோட ஈகை குணமாகட்டும், நீங்க மத்தவங்க மேல செலுத்துற அன்பாகட்டும், இதெல்லாம் பார்த்து உங்களை தவறா இவங்க எடை போட்டிருப்பாங்க. ஒரு அசம்ஷனுக்கு அவங்க வந்திருப்பாங்க. நீங்க இப்படிதான், உங்களை இந்த மாதிரி நடந்துக்கிட்டா ஈஸியா உங்களை ட்ராப் பண்ணலாம், ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை கொண்டு வரலாம், ஒரு சூழ்நிலை கைதியா உங்களை ஆக்கலாம், உங்களை ஆட்டி படைக்கலாம், இல்ல உங்களை அவமானப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம் அப்படின்னு குறுகிய மனப்பான்மையில அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆனா உங்க ரீடிங் ஆரம்பத்துல நான் சொன்னது மாதிரி you are a force to reckon with, group number 3. ஏன்னா மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க ரொம்ப சாஃப்டான பர்சன், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், உங்களை ஈஸியா மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது எல்லாமே ஒரு தவறான மனக்கணக்கு. உங்களோட கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மெசேஜ் கிளியராகவே கிடைக்குது. இந்த 7 of Swords பாருங்களேன், 2 டிஃப்ரெண்ட் டெக்ல இருந்து உங்களுக்கு 7 of Swords இருக்கு. யூ ஹேவ் deceit, அசர்ஷன்ல பாருங்க, ஒரே மெசேஜ் உங்க ரீடிங்ல திரும்ப திரும்ப வெவ்வேறு காத்துல வெளிப்பட்டிருக்கு. அதனால யார் அவங்க எளிதில் வீழ்த்தலாம்னு நினைச்சாங்களோ, யார் அவங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி இயக்கலாம்னு நினைச்சாங்களோ, அவங்க ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறாங்க வரக்கூடிய நாட்கள்ல. அவங்களோட எண்ணத்துக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த மாதிரி ஒரு உயர்வான நிலையில நீங்க இருக்கீங்க, உயர்வான எண்ணம் கொண்டவங்க நீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அவங்க எந்த ஒரு எண்ணத்துல இருந்து செயல்பட்டாங்களோ, உங்களை ட்ராப் பண்ணணும், உங்களை வீழ்த்தணும், உங்களை அழிக்கணும், இல்ல உங்க இடத்துக்கு அவங்க வரணும் அப்படின்னு அவங்க நிறைய வழியில முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன அவங்களுக்கு வெளிப்படுத்துறீங்கன்னா, அவங்களோட இந்த சூழ்ச்சி ஆகட்டும், அவங்களோட இந்த வன்மம் ஆகட்டும், அவங்களோட கீழ்த்தனமான இந்த நடவடிக்கை ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நெருப்பு மாதிரி நீங்க அப்படின்னு நீங்க வெளிப்படுத்துறீங்க. அசியூம் பண்ணிக்கிட்டா அதுதான் நடக்கும் இல்லையா? ஏன்னா உங்க இடத்துல இருந்து நீங்க இன்னொருத்தரை எடை போடுறீங்க, இன்னொருத்தர் இப்படிதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அது உண்மை கிடையாது இல்லையா? சோ அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான நிலையை நீங்க வேண்டுமென்றே கொடுக்கும் போது you'll see the real person இல்லையா? இதுதான் நீங்க, இது நாள் வரைக்கும் ஒரு மாயையில அவங்க இருந்திருக்காங்க, இதெல்லாம் வெறும் அவங்களோட கற்பனை மட்டுமே அப்படின்னு அந்த பர்சனுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க. இந்த கிங் ஆஃப் சார்ட்ஸ் ஆகட்டும், அசர்ஷன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இமேஜ் ஆகட்டும், இந்த கிளால நீங்க ஒரு இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களோட நிலைப்பாட்டை நீங்க தெளிவுபடுத்துறீங்க, அதுல நீங்க உறுதியா இருக்க போறீங்க. ஏன்னா இவ்வளோ தெரிஞ்சப்புறம் இந்த நபரால தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் நீங்க சந்திச்சதுக்கு அப்புறமா நீங்க இவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு கொலீகாவோ, இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள உங்க பக்கத்துல கூட நீங்க அனுமதிக்க போறது இல்லை. அந்த ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறீங்க நீங்க. சோ இந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சு போச்சு, இத பத்தி நீங்க இனிமே யோசிக்கிறதோ இல்ல இத தொடரலாமா, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வரப்போறது இல்லை. உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது அதுதான் என்னால பார்க்க முடியுது. ஆனா குரூப் நம்பர் 3 உங்களோட மற்ற கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தாலும் இந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடரணும் அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட திரும்ப வரலாம், உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு கண்ணீர் சிந்துற மாதிரி நடிக்கலாம். எதனால நான் நடிப்பாங்கன்னு சொல்றேன்னா, you have the 7 of Swords twice in your reading and the Moon card. 7 of Swords உங்க ரீடிங்ல 2 முறை வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா,
நீங்க ஒரு ஈஸி டார்கெட் நினைச்சு நிறைய கேம் பிளான்லாம் வச்சு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க. பட் அவங்களால எதுவும் செய்ய முடியல. அவங்க நினைச்ச மாதிரி அந்த கேம் பிளான் கொண்டு போக முடியல. அதனால இன்னொரு முறை ஒரு வாய்ப்பை அவங்களே உருவாக்குவாங்க. இந்த 5 ஆஃப் எமோஷன்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி, இது எல்லாமே என்னுடைய தவறு தான், என்ன மன்னிச்சுட்டு, நான் இது மாதிரி இனிமே செய்யவே மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கருணை எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில பேர் 8 ஆஃப் சார்ஸ்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி, நான் இது எதனால செஞ்சேனே தெரியல, நான் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, நான் ஏதோ வேகத்துல செஞ்சுட்டேன், இல்ல யோசிக்காம செஞ்சுட்டேன், இல்ல மற்றவங்க சொல்றது கேட்டு நான் இந்த மாதிரி நடந்துட்டேன், இது என்னுடைய பங்கு இதுல பெருசா ஒன்றும் இல்ல, நானே ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி தான் இருந்தேன், அவங்க சொல்றத மட்டும் நான் செஞ்சேன், இல்ல எனக்கு இதுல உடன்பாடே இல்ல அப்படின்னு ஒரு விக்டிம் கேம் அவங்க விளையாடலாம். இது எதனாலனா அவங்க கிட்ட இல்லாத நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட மிகுதியா இருக்க மாதிரி அவங்க பாக்குறாங்க. You're blessed in your life அப்படின்னு பாக்குறாங்க. With this Queen of Wands, உங்களோட கெரியர்லயும் நீங்க சிறந்து விளங்கலாம். அதனால எல்லா வகையிலயும் நம்மளை விட சிறந்த ஒரு இடத்துல இருக்காங்களே, இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி இருக்கு, இயற்கையாவே இப்படி அமைஞ்சிருச்சா, அவங்க வாழ்க்கை மட்டும் எப்படி இந்த மாதிரி பிளஸ்டா இருக்கு அப்படின்னு ஒரு பொறாமை குணத்துல இருந்து கூட இந்த மாதிரி செயல்படலாம். ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட அது இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. மேபி உங்களுக்கு கிடைக்கிற புகழ்ச்சி, உங்களுக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன், உங்களுக்கு இருக்கிற பெயர், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பொறாமையா இருக்கு உங்க மேல. சோ எப்படியாவது உங்களை வீழ்த்தணும், நீங்க கீழே விழ மாட்டீங்களா, உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு இறங்கு முகம் இருக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தை அடிப்படையா வச்சு அவங்க செயல்பட்டு இருக்க மாதிரி இருக்கு, திரும்பியும் வர மாதிரி இருக்கு. ஆனா குரூப் நம்பர் 3 வித் மியூஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் த லிசர்ட் அண்ட் பிக்சர் பிளான்ட்ல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நீங்க ஒரு அசைக்க முடியாத இடத்துலதான் இருக்கீங்க. மனதளவுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க, நிறைய மனிதர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதனால இது போன்ற மனிதர்களை எப்படி சமாளிக்கணும், எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். உங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. நீங்க எதையுமே மேலோட்டமா பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க கொண்டு வராங்கன்னா அவங்க எதற்காக வந்திருக்காங்க, அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன, அவங்க என்ன உள் மனசுல நினைக்கிறாங்க, ஆனா வெளியில ஒண்ணு சொல்றாங்க, அது என்னது அப்படின்னு பிரித்து பார்த்து பகுத்தறிந்து செயல்படக்கூடிய ஒரு பர்சன் நீங்க. ஸோ வித் நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ், இந்த பர்சன் உங்ககிட்ட திரும்ப வந்தாலும், உங்களை கான்டாக்ட் பண்ணாலும், உங்களோட இருக்க நட்பை தொடரணும்னு நினைச்சாலும் நீங்க அதற்கான வாய்ப்பு கொடுக்கற மாதிரி தெரியல. உங்களோட கார்ட்ஸ்ல இருந்து உங்களோட முடிவுல நீங்க நிலையா இருக்க போறீங்க, உறுதியா இருந்து செயல்பட போறீங்க. யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் திஸ் ஃபேக் பர்சன் சொல்லணும். குரூப் நம்பர் 3 இந்த 6 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ் இதை சேர்த்து பார்க்கும்போது நீங்க ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனா இருப்பீங்க. குரூப் நம்பர் 3 யாராவது உங்களை புதுசா பார்த்தாங்கன்னா இன்னொரு முறை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைக்க தோணும். பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. எல்லாரையும் அனுசரிச்சு எப்படி கொண்டு போகணும், இது உங்களோட பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, ஒரு கிவ் அண்ட் டேக் மென்டாலிட்டியோட நீங்க லைஃப் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூட இருக்கும் உங்களுக்கு. நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு உங்க வருகைக்காக நிறைய பேர் காத்திருக்கலாம். மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய பர்சனா இருப்பீங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைந்த ஒருவரா இருப்பீங்க நீங்க. அட் த சேம் டைம் a kind and a compassionate பர்சனா இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பர்சன் கிட்ட இருக்கும் போது, உங்ககிட்ட இருக்கும் போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கும். அத ஓரளவுக்கு சமமான மனநிலையில இருந்து அணுகிறவங்களுக்கு அதை ஏத்துப்பாங்க.
நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷனா ஒரு சில பேர் எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருந்து பார்ப்பாங்க. பொறாமை வெறுப்பாகும், வெறுப்பு வன்மமாகும். அதுதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் நம்பர் 3 வித் டிசீட், இந்த 7 ஆஃப் வான்ஸ் ஆகட்டும், அசர்ஷன் ஆகட்டும், அண்ட் 7 ஆஃப் சார்ட்ஸ், த மூன் கார்டு, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது யார் உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு இறங்கு முகம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், இந்த மாதிரி நிலைகளை உங்க வாழ்க்கையை நீங்க சந்திச்சாலும் நீங்க திரும்ப திரும்ப எழுந்து வருவீங்க, மீண்டு வருவீங்க. அந்த அளவுக்கு மன தைரியமும் துணிவும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒருவர் நீங்க. ஸோ குரூப் நம்பர் 3, இந்த மார்ச் மாதத்துல இந்த ஒரு ஃபேக் பர்சன் ஆகட்டும், இந்த நம்பிக்கை துரோகம் செஞ்ச இந்த நபர்கிட்ட இருந்து நீங்க ரொம்ப தூரம் தள்ளி போறீங்க. அவங்களோட உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லாம் நீங்க முறிச்சுக்கிறீங்க. ஒரு என் கார்டு நீங்க போடுறீங்க, கர்டன்ஸ் க்ளோஸ் ஆகுது. உங்க முடிவுல நீங்க நிலையா இருக்கீங்க, உறுதியா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 4. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். குரூப் நம்பர் 4, உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜி என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த மாதத்தை நீங்க அமைதியா கொண்டு போகணும், அமைதியா கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எதனாலனா, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப கடுமையா இருந்திருக்கலாம், ஒரு நெருக்கடியான நிலை நீங்க சந்திச்சிருக்கலாம். உங்களோட ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில எதிர்ப்புகள் இருந்திருக்கும், தடைகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்க கருத்தை முன்வைக்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கும். உங்க கருத்துக்கு எதிராக நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் ஆகட்டும், உங்களோட சஜஷன் ஆகட்டும், நீங்க ஆஃபர் பண்ண அந்த சொல்யூஷன் ஆகட்டும் ஒரு இஷ்யூக்கு, இதுதான் தகுதியான ஒரு சொல்யூஷனா இருந்தாலும், தகுதியான ஒரு ஆலோசனையா இருந்தாலும், இது ஒரு சில காரணங்களால தவிர்க்கப்பட்டிருந்திருக்கு. மற்றவங்களோட உங்களோட உயர் அதிகாரிக்கும் அதுல ஒரு பங்கு இருந்திருக்கும். அதனால இந்த மார்ச் மாதத்துல இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அமைதியா இருக்கணும். என்னோட கருத்தை, என்னோட ஆலோசனைய, என்னோட சஜஷனை நான் தெரிவிச்சிட்டேன். அதனால இதுல இருந்து நான் விலகிக்கிறேன், இதுல இருந்து மனதளவுல நான் விலகி இருக்கேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நீங்க வரப்போறீங்க இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்திலேயே. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே சிக்னிஃபிகண்டான ஒன்றா இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். உங்களோட கெரியர் சம்மந்தப்பட்டதா சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஒரு போட்டி நிலவிட்டு இருக்கலாம். நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, யாருக்கு நிறைய பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு, யார் அவங்களோட உயர் அதிகாரி ஈஸியா கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களோட புத்திசாலித்தனத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடிய ஒரு நிலை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கலாம். அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட சஜஷனை நான் கொடுத்துட்டேன், என்னோட ஆலோசனையை நான் கொடுத்துட்டேன், இதுல பங்கேற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தியில நீங்க இருப்பீங்க இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல. இது எனக்கு போதும், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு உங்களோட உள்ளுணர்வை நீங்க ஆழமா நம்புறீங்க. That is why you have rest and rejuvenation and embrace stillness. இதற்கான எனர்ஜி தான் நம்ம the star card and the sun cardல பார்த்துட்டு இருக்கோம், and also with the Hierophant and Ace of Wands. So rest and rejuvenation, embrace stillness, and இந்த குறிப்பிட்ட கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்துல நீங்க புனித ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க, கோயில்களுக்கு போவீங்க. நீங்க ரொம்ப மாதங்களா இல்ல வருடங்களா இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, உங்களோட நன்றியை தெரிவிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க.
அதெல்லாம் நீங்க இந்த மார்ச் மாதத்துல செய்ய காத்திருக்கீங்கன்னு உங்க ரீடிங்ல இருந்தே என்னால பார்க்க முடியுது. உங்க லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற பிளெஸிங் ஆகட்டும், உங்க லைஃப்ல உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல விஷயங்களுக்காக நீங்க நன்றி செலுத்த போற மாதிரி இருக்கு. உங்க நன்றியை நீங்க தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. With King of Wands, King of Swords and Chair filled, இதுல கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா someone new is entering your life and start fresh. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சில பேர் நீங்க புதிய நபர்களை சந்திப்பீங்க இந்த மார்ச் மாதத்துல. உங்களோட வேலை சம்பந்தமாகவோ இல்ல உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க புதுசா ஒருத்தரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ வித் த மெஜிஷியன், எய்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீண்ட நாளா தடைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வேகமா நடக்க இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல கூட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்ல நீங்க இருந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதுல இருந்தெல்லாம் நீங்க விடுபடுற மாதிரி இருக்கு. மேபி நீங்க சந்திக்கக்கூடிய இந்த புதிய நபர்கள் வழியா உங்களுக்கு ஒரு சில நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வித் மெஜிஷியன் கார்டு என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட திறமையை நீங்க வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அமையற மாதிரி இருக்கு. மேபி ஒரு சில பேர் நீங்க புது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு இன்டர்வியூ கால் உங்களுக்கு வரலாம் இந்த மார்ச் மாதத்துல. பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் கூட ஒரு நியூ பேஜ், ஒரு நியூ பிகினிங் ரெப்ரசென்ட் பண்ணோம். அதனால ஒரு நியூ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு உங்களோட திறமைக்கும் தகுதிக்கும் அனுபவத்திற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல அமையும். ஸோ இந்த மார்ச் மாதத்துல உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வேகமா விஷயங்கள் நகர இருக்கு. நீங்க எதிர்பார்த்ததை விட வேகமா நடக்கும். அண்ட் 3 ஆஃப் கப்ஸ், நீங்க இதை செலிப்ரேட் பண்றது தான் பார்க்க முடியுது. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் உங்களுக்கு. அதனால திஸ் இஸ் த டைம் ஃபார் செலிப்ரேஷன் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. ஒரு சின்ன கெட் டுகெதர், ஒரு பார்ட்டி இந்த மாதிரி நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம். வித் 3 ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில தான் நடக்குதா, இது நிஜம்தானா அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கிற மாதிரி இருக்கு, ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. இந்த 3 ஆஃப் சார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த சார்ட்லாம் இந்த ஆஸ்ட்ரிச்சோட உடம்புல வந்து குத்துற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ நம்மளே கிளி பார்த்து போல, இது நிஜம்தானா, இது நம்மளுக்கு தான் நடக்குதா, இது கனவா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் எனக்கு கிடைக்குது. இதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு, இது எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலை மாறி நீங்க விரும்பின அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிறைவும் இதெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒண்ணு தானே. ஸோ குரூப் நம்பர் 4, இந்த மார்ச் மாதத்துல you are starting a new page, you are starting fresh. and உங்களோட ரீடிங்ல ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு தேவையான அந்த ஓய்வு, உங்களுக்கு தேவையான அந்த ரெஸ்ட், உங்களோட வழக்கமா நீங்க செய்யற விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் நீங்க விலகி இருக்கீங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பீரியட்ல உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணிட்டு ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க இந்த மார்ச் மாதம் பாதையிலிருந்து தூங்கலாம். நீங்க you have number 19 here, maybe from 10th March இல்லனா 19th March நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த இந்த இஷ்யூஸ்க்குலாம் ஒரு சொல்யூஷன் அந்த டைம்ல வந்துடும். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். இதை ஒரு பேட்டிலா நீங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அதனால நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்க போறீங்க. இந்த மெஜிஷியன்ல நம்ம பார்த்த அதே மெசேஜ் தான் நோ யுவர் வொர்த்லயும் பார்த்துட்டு இருக்கோம். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு உங்களுக்கு இருக்க கிரியேட்டிவ் தாட்ஸ், இன்னோவேட்டிவ் தாட்ஸ்,
கிரியேட்டிவ் ஐடியாஸ் இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தும் போது, உங்களோட திறமைகளை உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க வெளிப்படுத்தும் போது, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஆற்றலை இது நாள் வரைக்கும் நீங்க குறைவா மதிப்பிட்டு இருந்தீங்கன்னா, குரூப் நம்பர் 4 உங்களுக்கான மெசேஜ் இதுதான். நீங்க நினைக்கிறத விட நீங்க திறமைசாலி தான். நீங்க நினைக்கிறத விட திறமை மிகுதியா உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க முதல்ல உணரும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதை தொடர்ந்து நீங்க செயல்படும் போது வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திப்பீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ரீடிங்லயே கலர் ப்ளூ அண்ட் கலர் கிரீன் இல்ல ப்ளூயிஷ் கிரீன் இது ஹைலைட்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதனால எஸ்பெஷலி வித் 3 of Swords சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில மன காயங்கள், மன வலி, வேதனை இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க இந்த ரெஸ்ட் அண்ட் ரெஜுவனேஷன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க மனதுல இருந்து நீக்குங்க. இந்த யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. இல்ல நீங்க விரும்புற அந்த டிவைன் பவர், ஹையர் பவர் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. இந்த கார்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த யூனிவர்சல் லைட், லவ், பீஸ் அண்ட் ட்ரூத் உங்களை அப்படியே தழுவுற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ப்ரேயர்லயோ மெடிடேஷன்லயோ நீங்க தினந்தோறும் ஒரு 10 to 15 minutes அது ஈடுபடுங்க. உங்க மனசை நீங்க ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க. And also with intuition, the star card, the hierophant and ace of wands இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்கு, ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கு. உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களோட உள்ளுணர்வு வழியா உங்களை தொடர்பு கொள்றதை பார்க்க முடியுது உங்களோட கார்ட்ஸ்ல இருந்து. அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் நடக்க இருக்கு. உங்க ரீடிங் ஆரம்பத்திலேயே நான் சொன்னது மாதிரி வித் திஸ் கிங் ஆஃப் வாண்ட்ஸ், கிங் ஆஃப் சர்ட்ஸ், someone new is entering your life ஆகட்டும், அண்ட் த மெஜிஷியன் ஆகட்டும், இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான மீட்டிங் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஒரு திருப்பு முனையா இருக்கலாம். அது உங்களோட கெரியர்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான கான்வர்சேஷன், ஒரு கம்யூனிகேஷன் நடக்க இருக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும். குரூப் நம்பர் 4 நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கடுமையா இருக்க போறது இல்ல. அதற்கு மாறா it is going to be filled with love, light, peace and happiness. உங்களோட கார்ட்ஸ்ல ஒரு சில இமேஜஸ் மட்டும் தனியா தெரியுது பாருங்க. You have the star here, the sun. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தாமரை மலர்ற மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஜெஸ்டர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால ஏதோ ஒண்ணு புதுசா நடக்க இருக்கு. உங்களோட உயர்ந்த நன்மைக்காக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் காத்துட்டு இருக்கு, நடக்க இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. மேபி வித் தி ஹையரோஃபண்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இது ஒரு சில பேருக்கு உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷனா இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு நீங்க ப்ரமோட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. இது உங்களோட நீண்ட நாள் ஆசையா இருந்திருக்கும், விருப்பமா இருந்திருக்கும், கனவா இருந்திருக்கும். அந்த ஆசை நிறைவேறதான் பார்க்க முடியுது. விஷ் யூ தி பெஸ்ட் குரூப் நம்பர் 4. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.